ஓம் சாந்தி. இன்றைய முரளி 21 ஏப்ரல் 2025 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு கரண்ட் கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தால், புத்தியோகம் ஒரு தந்தையிடம் இருந்தால் கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: எல்லாவற்றையும் விட பெரிய அசுர சுபாவம் எது? அது குழந்தைகள் உங்களிடம் இருக்கக்கூடாது. பதில்: அசாந்தியை பரப்புவது. இதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய அசுர சுபாவம். அசாந்தி பரப்புபவர்களால் மனிதர்கள் நொந்து போகிறார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அசாந்தியை பரப்புவார்கள். எனவே பகவானிடமிருந்து எல்லோரும் அமைதியின் வரத்தை கேட்கிறார்கள். பாடல்: இது புயல் மற்றும் தீபத்தின் கதை. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். பாடல் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. பிறகு அது ஞானத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. வேறு யாரும் டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியாது. தீபம் என்றால் என்ன, புயல் என்றால் என்ன என்பதை உங்களிலும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கப்படி அறிய முடியும். ஆத்மாவின் ஜோதி அணிந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்பொழுது ஜோதியை எழுப்ப தந்தை வந்திருக்கிறார். ஒருவர் இறந்தாலும் ஜோதியை ஏற்றுகிறார்கள். அதை மிக கவனமாக பார்த்து கொள்கிறார்கள். ஒருவேளை தீபம் அணைந்தால் ஆத்மா இருளில் போக வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறார்கள். அதனால் தீபத்தை ஏற்றுகிறார்கள். இப்போது சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருக்க முடியாது. அங்கே வெளிச்சத்தில் இருப்பார்கள். பட்னி போன்ற விஷயங்களே இல்லை. அங்கே அதிக பொருட்கள் இருக்கும். இங்கே கடும் இருளாக இருக்கிறது. சீச்சி உலகமாக இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களின் ஜோதியும் அணைந்திருக்கிறது. எல்லோரையும் விட அதிகமாக உங்கள் ஜோதி அணைந்திருக்கிறது. உங்களுக்காகவே தந்தை வருகிறார். உங்கள் ஜோதி அணைந்திருக்கிறது. இப்போது கரண்ட் எங்கிருந்து கிடைக்கும்? தந்தையிடமிருந்தே கரண்ட் கிடைக்கும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். கரண்ட் ஜோராக வந்தால் பல்பில் வெளிச்சம் அதிகமாகும். அதனால் நீங்கள் இப்பொழுது பெரிய மிஷினிலிருந்து கரண்டை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். பாருங்கள், பாம்பே போன்ற நகரத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு அதிக கரண்ட் தேவை. அதனால் நிச்சயம் அவ்வளவு பெரிய மிஷின் இருக்கும். இது எல்லையற்ற விஷயம். முழு உலகின் ஆத்மாக்களுக்கும் ஜோதி அணைந்திருக்கிறது. அதற்கு கரண்ட் கொடுக்க வேண்டும். புத்தியோகத்தை தந்தையிட ஈடுபடுத்துங்கள் என்ற முக்கிய விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மா அபிமானி ஆகுங்கள். எவ்வளவு பெரிய தந்தை! முழு உலகில் உள்ள பதித்த மனிதர்களை பாவனமாக மாற்றும் சுப்ரீம் பாபா அனைவரின் ஜோதியை ஏற்றுவதற்கு வந்திருக்கிறார். முழு உலகில் உள்ள மனிதர்களின் ஜோதியை ஏற்றுகிறார். தந்தை யார், எப்படி ஜோதியை ஏற்றுகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவரை ஜோதி சொரூபம் என்று சொல்கிறார்கள். பிறகு சர்வ வியாபி என்றும் சொல்கிறார்கள். ஜோதி சொரூபத்தை அழைக்கிறார்கள். ஏனென்றால் ஜோதி அணைந்து விட்டது. அகண்ட ஜோதியின் காட்சியும் கிடைக்கிறது. பிரகாசத்தை என்னால் தாங்க முடியவில்லை, கரண்ட் அதிகமாக இருக்கிறது என்று அர்ஜுனர் சொன்னதாக காட்டுகிறார்கள். இப்போது இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஆத்மா என்பதை எல்லோருக்கும் புரிய வைக்கவும் வேண்டும். ஆத்மாக்கள் மேலிருந்து இங்கு வருகின்றன. முதலில் ஆத்மா பவித்திரமாக இருக்கிறது. அதில் கரண்ட் இருக்கிறது. சத பிரதானமாக இருக்கிறது. பொன்னுலகில் பவித்திர ஆத்மாக்கள் இருக்கின்றன. பிறகு அவை அப்பவித்திரமாக ஆக வேண்டும். எப்பொழுது அப்பவித்திரமாக மாறுகிறார்களோ அப்போதே லிபரேட் செய்யுங்கள் என்று, அதாவது துக்கத்திலிருந்து முக்தி கொடுங்கள் என்று சொல்லி காட்பாதரை அழைக்கிறார்கள். லிபரேட் செய்வது மற்றும் பாவனமாக மாற்றுவது இரண்டிற்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. நிச்சயம் யார் மூலமாகவோ பதித்தமாகி இருக்கிறீர்கள். அதனால் பாபா வாருங்கள், வந்து லிபரேட் செய்யுங்கள், பாவனமாக மாற்றுங்கள். இங்கிருந்து சாந்தி தாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள். சாந்தியின் வரங்கொடுங்கள் என்று சொல்கிறீர்கள். இங்கே சாந்தியில் இருக்க முடியாது என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். சாந்தியோ சாந்தி தாமத்தில் இருக்கும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருப்பதால் சாந்தி இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே சாந்தியால் மனிதர்கள் நொந்து போகிறார்கள். ஒரே வீட்டில் எவ்வளவு சண்டை நடக்கிறது. கணவன் மனைவியிடையே சண்டை நடந்தால் அம்மா அப்பா குழந்தைகள் சகோதரன் சகோதரி போன்ற எல்லோருக்கும் தொல்லைக்கு ஆளாகிறார்கள். அசாந்தியானவர் எங்கே போனாலும் அசாந்தியை பரப்புவார். ஏனென்றால் அவரிடம் அசுர சுபாவம் இருக்கிறது. சத்தியமும் சுகதாமம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அங்கே சுகம் சாந்தி இரண்டும் இருக்கும். பரந்தாமத்தில் சாந்தி மட்டும் இருக்கும். அது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு முக்தி தேவைதானே? அதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் முக்தி தாமத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தி நிச்சயம் கிடைக்கும். முதலில் ஜீவன் முக்தியில் இருப்பார்கள். பிறகு ஜீவன் பந்தனத்திற்கு வருவார்கள். பாதி பாதி சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவிற்கு நிச்சயம் வர வேண்டும். கடைசியில் யார் ஒன்று அல்லது பாதி பிறவிக்காக வருவார்களோ அவர்கள் என்ன சுகம் துக்கத்தை அனுபவம் செய்வார்கள். நீங்களோ முழுமையாக அனுபவம் செய்கிறீர்கள். இத்தனை பிறவிகள் நாம் சுகத்தில் இருக்கிறோம், பிறகு இத்தனை பிறவிகள் துக்கத்தில் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். என்னென்ன தர்மங்கள் புதிய உலகத்திற்கு வர முடியாது. அவர்களின் பாகமே பின்னால் இருக்கிறது. அது புதிய கண்டம். அவர்களை பொறுத்தவரை அது புதிய உலகம்.
அப்படி பௌத்த கண்டம் கிறிஸ்துவ கண்டம் ஏற்பட்டது தானே. அவர்களும் சதோரஜோ தமோவை கடந்து போக வேண்டும். மரத்திலும் அப்படி ஆகிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகிறது. முதலில் எது வருமோ அது கீழே இருக்கிறது. புது புது இலைகள் எப்படி தோன்றுகின்றன என்பதை பார்த்தீர்கள் தானே. சின்ன சின்ன பச்சை இலைகள் வந்து கொண்டே இருக்கும். பிறகு மலர்கள் தோன்றுகின்றன. புதிய மரம் மிக சிறியதாக இருக்கிறது. புது விதை போடுகிறார்கள். அது முழுமையாக பராமரிக்கவில்லை என்றால் அழுகி விடுகிறது. நீங்களும் முழுமையாக பராமரிக்கவில்லை என்றால் அழிந்து விடுவார்கள். தந்தை வந்து மனிதர்களிலிருந்து தேவராக மாற்றுகிறார். பிறகு அதில் நம்பர்வாராகிறார்கள். ராஜஸ்தானி ஸ்தாபனையாகிறது. பலர் பெயில் ஆகிறார்கள். குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்குமோ அதற்கு தக்கபடி தந்தையிடமிருந்து அன்பு கிடைக்கிறது. சில குழந்தைகளுக்கு வெளிப்புறமாகவும் அன்பு காட்ட வேண்டியிருக்கிறது. பாபா, நாங்கள் பெயிலாகிவிட்டோம், பதித்தமாகிவிட்டோம் என்று ஒரு சிலர் எழுதுகிறார்கள். இப்போது அவர்களை யார் தொடுவார்? அவர்களால் தந்தையின் உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியாது. பவித்திரமானவர்களுக்கே தந்தை ஆஸ்தி கொடுக்க முடியும். முதலில் ஒவ்வொருவரிடமும் முழு விவரங்களை கேட்டு கணக்கு எடுத்தார்கள். நிலை எப்படியோ அப்படி அன்பு கொடுக்கப்படும். வெளியே அன்பு காட்டுவார்கள். எனினும் இவர் முற்றிலும் அறிவில்லாமல் இருக்கிறார். சேவை செய்ய முடியாது என்பது மனதில் அறிவார்கள். எண்ணம் இருக்கிறது தானே. அஞ்ஞான காலத்திலும் குழந்தைகள் நன்றாக சம்பாதிப்பவராக இருந்தால் தந்தையை மிகுந்த அன்போடு சந்திப்பார். ஒருவர் அவ்வளவு சம்பாதிக்காத போது தந்தைக்கும் அவ்வளவு அன்பு இருப்பதில்லை. இங்கும் அப்படித்தான். குழந்தைகள் வெளியிலும் சேவை செய்கிறார்கள் தானே. ஒருவர் எந்த தர்மத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். அவருக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தையை லிபரேட்டர் என்று சொல்கிறார்கள் தானே. லிபரேட்டர் மற்றும் கைடு யார் என்ற அறிமுகத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். சுப்ரீம் காட்ஃபாதர் வருகிறார், எல்லோரையும் விடுவிக்கிறார். நீங்கள் எவ்வளவு பதித்தமாகிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பிரிட்டியே இல்லை. இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை எப்போதும் தூய்மையானவர். மற்ற எல்லோரும் பவித்திரத்திலிருந்து அப்பவித்திரமாக நிச்சயமாகிறார்கள். மறுபிறவி எடுத்து எடுத்து இறங்கி வருகிறார்கள். இந்த நேரம் எல்லோரும் பதித்தர்களாக இருக்கிறார்கள். அதனால் குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் பாவனமாக மாறுவீர்கள் என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார். இப்போது மரணம் முன்னால் நிற்கிறது. பழைய உலகத்திற்கு இப்போது கடைசி நேரமாக இருக்கிறது. மாயாவின் ஜொலிப்பு எவ்வளவு இருக்கிறது. எனவே இது சொர்க்கம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஏரோப்ளேன், மின்சாரம் போன்ற என்னென்ன இருக்கின்றன, இவையெல்லாம் மாயாவின் ஜொலிப்பு. இவை இப்போது முடிய வேண்டும். பிறகு சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்கும். இந்த மின்சாரம் போன்ற எல்லா சொர்க்கத்தில் இருக்கும். இப்போது இவையெல்லாம் எப்படி சொர்க்கத்திற்கு வரும்? நிச்சயம் அறிந்தவர் தேவைதானே. உங்களிடம் மிக நல்ல நல்ல கை வினைஞர்களும் வருவார்கள். அவர்கள் ராஜ்யத்திற்கு வரமாட்டார்கள். இருந்தும் உங்கள் பிரஜையாக வருவார்கள். இன்ஜினியரிங் போன்றவற்றை கற்றறிந்த நல்ல நல்ல பொறியாளர்கள் வருவார்கள். இது பேஷன் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வருகின்றன. அதனால் வெளியில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் சிவபாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்களும் யோகத்தில் இருப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இதில் தான் மாயாவின் புயல் அதிகம் வருகிறது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இது நல்ல விஷயம்தானே. கிறிஸ்துவும் அவரது படைப்பு, படைக்கும் சுப்ரீம் சோலாக ஒருவரே இருக்கிறார். மற்ற எல்லாம் படைப்பு, ஆஸ்தி படைப்பவரிடமிருந்தே கிடைக்கிறது. அப்படி நல்ல பாயிண்ட்களை நோட் செய்ய வேண்டும். எல்லோரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதே தந்தையின் முக்கிய காரியம். அவர் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தின் கதவை திறக்கிறார். லிபரேட்டர், துக்கத்திலிருந்து விடுவித்து எங்களை சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று அவரிடம் சொல்கிறார்கள். எப்போது இங்கே சுகதாமம் இருக்குமோ அப்போது மற்ற ஆத்மாக்கள் சாந்திதாமத்தில் இருக்கும். சொர்க்கத்தின் கதவு தந்தையே திறக்கிறார். ஒரு கதவு புதிய உலகத்திற்கு திறக்கிறது, அடுத்த கதவு சாந்திதாமத்திற்கு திறக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும் என்று இப்போது எந்த ஆத்மாக்கள் அப்பவித்திரமாக மாறிவிட்டனவோ அவற்றிற்கு தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார். இப்போது யார் முயற்சி செய்வாரோ அவர் தமது தர்மத்தில் உயர்ந்த பதவி பெறுவார். முயற்சி செய்யவில்லை என்றால் குறைந்த பதவி பெறுவார். நல்ல நல்ல பாயிண்ட்களை நோட் செய்தால் குறித்த நேரத்தில் வேலைக்கு வரும். நாங்கள் சிவபாபாவின் தொழில் செய்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்போது காட்ஃபாதர் சிவனின் தொழிலை சொல்லும் இவர்கள் யார் என்று மனிதர்கள் கேட்பார்கள். ஆத்மாக்களின் உருவில் நாமெல்லாம் சகோதரர்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக படைப்பை படைக்கும்போது சகோதர சகோதரிகளாகிறோம் என்று சொல்லுங்கள். எந்த காட்ஃபாதர் லிபரேட்டர் கைடு என்று சொல்கிறார்களோ அவரது தொழிலை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். காட்ஃபாதர் நிச்சயம் எங்களுக்கு சொன்னார், அதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சன்ஸோ ஃபாதர், இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா முற்றிலும் சிறிய ஸ்டாராக இருக்கிறது. இந்த கண்களால் அதை பார்க்க முடியாது. தெய்வீக திருஷ்டியால் காட்சி கிடைக்கலாம். புள்ளியாக இருக்கிறது. அதை பார்ப்பதால் எந்த நன்மையும் ஏற்படாது. தந்தையும் அப்படி புள்ளியாக இருக்கிறார். அவரை சுப்ரீம் சோல் என்று சொல்கிறார்கள். சோல் ஒரே மாதிரி இருக்கிறது, எனினும் அவர் சுப்ரீமாக இருக்கிறார். ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கிறார், ஆனந்த நிறைந்தவராகவும் இருக்கிறார், லிபரேட்டர் மற்றும் கைடாகவும் இருக்கிறார். அவருக்கு அதிக புகழ் பாட வேண்டும். தந்தை நிச்சயம் வருவார். அப்போதே கூடவே அழைத்து செல்வார்.
வந்து ஞானத்தை கொடுப்பார். ஆத்மா இவ்வளவு சிறியதாக இருப்பதை தந்தையே சொல்கிறார். நானும் அவ்வளவே இருக்கிறேன். நிச்சயம் ஏதாவது சரீரத்தில் பிரவேசம் செய்து ஞானத்தையும் கொடுப்பேன். ஆத்மாவின் அருகில் வந்து அமர்கிறேன். என்னிடம் சக்தி இருக்கிறது. அவயங்கள் கிடைக்கும் பொழுது நான் பிரபுவாகிறேன். இந்த அவயங்களை கொண்டு நான் அமர்ந்து புரிய வைக்கிறேன். இவரை ஆதாம் என்று சொல்கிறார்கள். ஆதாமே முதல் மனிதர். மனித மரம் இருக்கிறது தானே. இவர் தாய் தந்தையாகவும் ஆகிறார். இவர் மூலம் படைப்பு படைக்கப்படுகிறது. இவர் பழையவர் எனினும் தத்தெடுக்கப்படுகிறார். இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வருவார்? பிரம்மாவோட தந்தையின் பெயரை யாராவது சொல்லட்டும். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் யாருடைய படைப்பாவது இருப்பார்கள். படைப்பவர் ஒருவரே. தந்தை இவரை தத்தெடுத்திருக்கிறார். இதை ஒரு சிறிய குழந்தை அமர்ந்து சொன்னால் இதை மிகப்பெரிய ஞானம் என்று சொல்வார்கள். எந்த குழந்தைகளுக்கு நல்ல தாரணை ஏற்படுமோ அவர்களுக்கு அதிக குஷி இருக்கும். ஒருபோதும் கொட்டாவியே வராது. ஒருவர் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கும் பொழுது கொட்டாவி விட்டு கொண்டே இருப்பார். இங்கே உங்களுக்கும் ஒருபோதும் கொட்டாவி வரக்கூடாது. சம்பாதிக்கும் பொழுது ஒருபோதும் கொட்டாவி வருவதில்லை. வாடிக்கையாளர் இல்லாத பொழுது, தொழில் மந்தமாக இருக்கும் பொழுது கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும். இங்கும் தாரணை ஏற்படுவதில்லை. ஒருவர் முற்றிலும் புரிந்து கொள்வதே இல்லை. ஏனென்றால் தேக அபிமானம் இருக்கிறது. ஆத்மா அபிமானியாகி அமர முடியவில்லை. ஏதாவது வெளி விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. பாயிண்டுகள் போன்றவற்றை நோட் செய்ய முடிவதில்லை. இது மிக நல்ல பாயிண்ட் என கூறிய புத்தி உடையவர்கள் உடனே நோட் செய்வார்கள். மாணவர்களின் நடத்தையும் டீச்சருக்கு தெரியும். புத்திசாலி டீச்சரின் பார்வை எல்லா பாகமும் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால் தானே படிப்பிற்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். நடத்தைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்கள். எவ்வளோ ஆப்சண்ட் ஆகி இருக்கிறார் என்பதையும் பார்க்கிறார்கள். இங்கே ப்ரெசண்ட் ஆகி இருக்கிறார்கள் எனினும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தாரணை ஏற்படுவதில்லை. புத்தி மந்தமாக இருக்கிறது. தாரணை ஆவதில்லை என்பதை ஒருவர் சொல்கிறார். அப்போது தந்தையை எப்படி என்ன செய்ய முடியும்? இது உங்கள் கர்மத்தின் கணக்கு வழக்கு. தந்தையை ஒரே மாதிரி முயற்சி செய்ய வைக்கிறார். உன் தலையெழுத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? பள்ளிக்கூடத்திலும் ஒருவர் பாஸ் ஆகிறார், ஒருவர் பெயில் ஆகிறார். இது எல்லையற்ற படிப்பு. இதை எல்லையற்ற தந்தை கற்பிக்கின்றார். மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கு இதே விஷயத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேசத்தை பார்த்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. முதலில் மிக உயர்ந்த தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவர் எப்படி லிபரேட்டர் கைடாக இருக்கிறார். சொர்க்கத்தில் இந்த விகாரங்கள் இருக்காது. இந்த நேரம் இதை சாத்தானின் ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். பழைய உலகமாக இருக்கிறது. இதை பொற்காலம் என்று சொல்ல மாட்டார்கள். புதிய உலகமாக இருக்கிறது. இப்போது பழையதாக இருக்கிறது. குழந்தைகளில் யாருக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்குமோ அவர்கள் பாயிண்ட்டுகளை நோட் செய்ய வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. படிப்பில் மிக அதிக வருமானம் இருக்கிறது. அதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். படிக்கும் நேரத்தில் கொட்டாவி போன்றவை வரக்கூடாது. புத்தியோகம் இங்கு அங்கு அலையக்கூடாது. பாயிண்டுகளை நோட் செய்து தாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். 2. பவித்திரமாகி தந்தையின் உள்ளபூர்வ அன்பை பெறுவதற்கு அதிகாரியாக வேண்டும். சேவை செய்ய திறமை வாய்ந்தவராக வேண்டும். நல்ல வருமானத்தை சம்பாதித்து பிறரையும் சம்பாதிக்க வைக்க வேண்டும். வரதானம். பழைய பிறவியின் வரதானம். புதிய பிறவியின் நினைவால் அனைத்து கர்ம பந்தனங்களையும் முடித்துவிடும் கர்ம யோகி ஆகுக. வரதானம். புதிய பிறவியின் நினைவால் அனைத்து கர்ம பந்தனங்களையும் முடித்துவிடும் கர்ம யோகி ஆகுக. இந்த புதிய தெய்வீக பிறவி கர்ம பந்தன பிறவி இல்லை. இது கர்மயோக பிறவி. இந்த அலௌகிக தெய்வீக பிறவியில் பிராமண ஆத்மா சுதந்திரமானது. பிறருக்கு வசமாக இருப்பதில்லை. இந்த தேகம் கடனுக்கு கிடைத்திருக்கிறது. முழு உலகத்திற்கும் சேவை செய்வதற்கு பழைய சரீரத்தில் தந்தை சக்தியை நிறைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். பொறுப்பு தந்தையினுடையது, உங்களுடையது இல்லை. கர்மங்கள் செய்யுங்கள் என்று தந்தை டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நடத்துபவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த விசேஷ தாரணையால் கர்ம பந்தனங்களை முடித்து கர்மயோகி ஆகுங்கள். ஸ்லோகன். எல்லையற்ற வைராக்கிய உணர்வே நேரத்தை அருகில் கொண்டு வரும் அஸ்திவாரம். ஸ்லோகன். எல்லையற்ற வைராக்கிய உணர்வே நேரத்தை அருகில் கொண்டு வரும் அஸ்திவாரம். அவ்யக்த செய்கை. கம்பைன்டு ரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு நான் தனியாக இல்லை, பார்த்தாதா சதா கூடவே இருக்கிறார் என்று அனுபவம் செய்வீர்கள். எந்த பிரச்சனை முன்னால் வந்தாலும் நான் கம்பைண்டாக இருக்கிறேன் என்பது நினைவில் இருந்தால் பயப்பட மாட்டீர்கள். கம்பைன்டு ரூபத்தின் நினைவால் எந்த ஒரு கடினமான காரியமும் எளிதாகும். உங்கள் எல்லா சுமையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு லேசாகுங்கள். அப்போது சதா தன்னை மகிழ்ச்சியானவராக அனுபவம் செய்வீர்கள். மேலும் பரிஸ்தாவிற்கு சமமாக நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.